மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும். நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. நான் கேஸ் போட போகிறேன். கேஸ் போட்டுட்டு எத்தனை மணிக்கு சவாரி எடுப்பேன்னா கிட்டத்தட்ட 3:30 மணி 4 மணி ஆகிடும். கேஸ் போட்டு சென்ட்ரலில் பார்த்தா 4 மணிக்கு தான் ட்ரெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்மோர் தான் போய் ஆகணும். ஒரு 3:30 மணி ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். எக்மோர் தான் போய் ஆகணும். எக்மோர் போயிட்டு எத்தனை மணிக்கு சவாரி எடுத்து எவ்வளோ இன்றைக்கி 8 மணி வரைக்கும், அதாவது இப்போ 4 மணிலேருந்து கணக்கு வச்சுங்க. சப்போஸ் 3 ஆகுது, 4 மணிலேருந்து கணக்கு வச்சுங்க. 4 மணிலேருந்து மார்னிங் நான் 8 மணி வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதா இன்றைக்கி வீடியோ மக்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நண்பர்கள் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், எந்த ஆட்டோ எடுத்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் சரி, எனக்கு கான்டாக்ட் பண்ணால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவியும் உங்களுக்கு நான் பண்ணுறேன் மக்களே. நிறைய பேர் ஆட்டோக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த உதவி வந்தாலும் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி எங்கே போய் சவாரி அடிக்கணும், எந்த சவாரி அடிக்கும், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் லாஸ்ட்டு நம்ம லேடிஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு பாப்பா. ஆனால் லேடிஸ் ஆட்டோ ஓட்டலாமா, தாராளமாக ஓட்டலாமா. நிறைய பேர் ஓட்டுறாங்க, எங்கள் ஏரியாவில் சுற்றி நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்னால கண்டிப்பாக எடுத்துட்டு நிறைய பெண்களுக்கான எப்படி சொல்கிறது, உங்களை சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் போனவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க சொந்த காலில் நிற்கிறாங்க. அதுவே நீங்களே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூக்கத்தை கட்டுப்பட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே போதும். நிறைய பேர் என்னால் கட்டுப்படுத்த முடியல தலைவாடினா, நீங்கள் 1 நாள் 2 நாள் எழுந்திச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் பழகிடும். ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் அலாரம் வச்சு எழுந்துச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழகிடும். அதுதான் நான் சொல்கிறேன் எப்பயுமே. அதை எப்படி நாங்கள் செட் ஆகுது தான் கடைசி செட் ஆகாமல் தான் இருக்கும். வாங்க கேஸ் போட போயிடலாம். மக்களை நல்லபடியாக கேஸ் போட்டாச்சு. இப்போ ட்ரெயின் எப்போ வரும்னு பார்த்துலாம் மக்களே. ட்ரைனிங் சென்ட்ரல் எப்போ வரும்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 4 மணி தான் ட்ரெயின் இருக்குது சென்ட்ரலில். எக்மோரில் பார்க்கலாம். சென்னை எக்மோர்னு படம் வந்துடும். ட்ரெயின் 3:50க்கு இருக்குது. உள்ளே போய் பார்த்தாலும் தெரிஞ்சு ட்ரெயின் எங்கே வருதுன்ட்டு. சைதாப்பேட்டை வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அநேகமாக, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். நம்ம இப்போ வந்து இதுக்கு போயிடலாம், ரைட்டாக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரப்போகுது. எக்மோர் வந்திருக்கும். ஆஃப்டர் ஸ்டேஷனில் இருக்காங்க. எக்மோர் வந்துருக்கும். ட்ரெயின் வந்துடும். எங்கே எடுக்கிறேன், எந்த சவாரி அடிக்குன்னு மறக்காமல் காட்டுறேன். ட்ரெயின் வந்த பிறகு அடிக்கும்போது காட்டுறேன் மக்களே. இதுக்கப்புறம் தான் சவாரி அடிக்கும். அடித்தா உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஆள் ஒருத்தவங்க கூட இறங்கி வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சவாரி இல்லை, இது ஒரு இது நோட்டிஃபிகேஷன் மாரி. சவாரி அடிக்கலை மக்களே. இது வந்து பக்கத்திலே ட்ராப் செட் ஆகாது நம்மளுக்கு. கேன்சல் பண்ணுற பாருங்க. இதில் அடிக்கும் பாருங்கள். அடிக்கலை, அடிது படுத்துங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போகிறது வேஸ்ட்டுங்க. நம்ம மதுரை அதுக்கு வந்திருக்கே தேவையில்லை. காலையில் போனி கேன்சலா, இதெல்லாம் போகிறதே வேஸ்ட். இந்த சவாரிலாம் என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் அடித்தா அதுவும் கேன்சல் பண்ண வேண்டியதான் நிலைமை ஆகிவிட்டது. ஸோ சேடு. நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்மூரில் வந்து சுத்தமாக அடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்திருக்கும். சென்ட்ரல் எங்கேயாச்சும் அடிக்குதா பார்க்கணும். ட்ரெயின் வந்து விட்டது, பார்க்கலாம், வெயிட் பண்ணி. எக்மூரில் அடிக்கலை, இப்போ சென்ட்ரல் வந்திருக்கும். தெரியுதுங்களா? ட்ரெயின் வந்து விட்டது, ஆனால் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கவில்லை மக்கள். தெரிய வராங்க ஆளுங்களை. தெரியுதுங்களா? நம்மளுது இது வந்து 6 கிலோமீட்டர் பிக்கப் ட்ராப்பு பாருங்களேன். ஐயோ, எதில் அடிச்சு உட்காரணும், அதில் தான் அடிச்சு உட்காருது மக்களே. வெறுப்பாகுது. காலை டைமில் லாங் எடுத்துன்னு போயிடணும். இப்போ செட் ஆகும் பாருங்கள். ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணால் பேடாக போய்ட்டு வருது. கேன்சல் பண்ணி வெறுப்பாயிடுது. இப்போ கிட்டத்தட்ட காலையில் 3 ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ சேடு. சவாரி அடித்து விருகம்பாக்கம் போயிட்டுருக்கோம். விருகம்பாக்கமா போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 சவாரி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் சவாரி அடிச்சது மக்களே.
மக்களே, லாஸ்ட்டாக விருகம்பாக்கம் போனால ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம ஆட்டோ வந்து சேத்துல மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சேத்துல மாட்டிக்கிச்சு மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட காலவரம் மேலே போராடி தான் இப்போ ஆட்டோ நான் கீழே இறங்கி தள்ளி எடுத்தேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இந்த ஏனிங்க போட முடியல எவ்வளோன்ட்டு. பார்த்தா 273 வந்துச்சு மக்களே. விருகம்பாக்கம் போயிட்டு விருகம்பாக்கம் நார்மல் சாவரி கை சாவரி வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வந்துட்டேன். இப்போ பாருங்க கால் பாருங்க எப்படி சேர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த காலில் பாருங்க தெரியுங்களா, வண்டி போயிடுச்சு புதக்கை உள்ள. கிட்டத்தட்ட சேத்துல உட்காந்துச்சு மக்களே. நல்ல வழியா இந்த சேத்துலேருந்து இறக்கிடணுன்ட்டு வந்து வேகத்தை போயிட்டு இருக்குது பாருங்க. காலில் மாட்டி அங்கேருந்து 10 நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து போராடி நான் கீரை ஒரு காலை வச்சு வேஸ்ட் வச்சு முறுக்கின பிறகு தான் வெளியே வந்துச்சு. கிட்டத்தட்ட போகும்போது ஒரு 273. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 290 ரூபா. ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 500 சில்லரை வந்துச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் தான் போகிறோம். சேப்பாக்கத்துக்கு சவாரி அடித்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி காலை கைவிடலாம் ஃபஸ்ட்டு. இந்தமாரிலாம் ரொம்ப அவசரப்பட்ட கொஞ்ச நேரத்தில் சேப்பாக்கம் வந்து போயிட்டுருக்கோம் மக்களே. சவாரி இன்னும் எதுவும் அடிக்கலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவாரி எதுவும் வரல. அடிச்சிட்டான் பாருங்க சவாரி எங்கன்னு தெரில மக்களே. சவாரி அடித்து விட்டது 3வது சவாரி, அதாவது 2வது சவாரி. ஒன்று கை சவாரி எங்கன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக் அடிச்சு உட்காந்துருச்சு. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. சென்ட்ரல் மக்களே சென்ட்ரல் சவாரி வந்திருக்கு. அப்துல் திரும்பி சென்ட்ரல்லேருந்து சேப்பாக்கம் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே அடிச்சு உட்காந்து பார்த்தா முத்தியால்பேட்டை உட்காந்துடுச்சு. லாஸ்ட் சவாரி பார்த்தா 120 ரூபா வந்துச்சு. இப்போ பிக்கப் பண்ண போகிறோம் 5 கிலோமீட்டர். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து விட்டது மக்களே. லாஸ்ட் சவாரி பாருங்க முத்தியால்பேட்டை எடுத்துன்னு சொன்னீங்களா, அவன் கிட்டத்தட்ட 10 நிமிஷமா வெயிட் பண்ணுறேன், வரவே மாட்டேன்ட்டான். காண்டி ஆகி கேன்சல் பண்ணி இன்னொரு சைடில் உட்காந்துருச்சு. ஆனால் நான் ஃபோனை எடுக்க மாட்டேன். நம்ம ஏன்னா ஒரு கஸ்டமருக்காக நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இருக்குதுங்களா, எவ்வளோ டென்ஷன் ஏற்றுறான் பாருங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. வரேன்ட்டு வரவே இல்லை. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு இன்னொரு சைடில் உட்காந்துருச்சு. அவனுக்கு காய விட வேண்டியது. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வெறுப்பேற்றி தான் ஏற்றணும். நம்மளை வெறுப்பேற்றினாலாம் நம்ம வெறுப்பேற்றணும் அவனை பதிலுக்கு. இப்போ நம்ம வந்து 3 சவாரி எடுத்திருக்கோம். ஒரு சவாரி கேன்சல், அதாவது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வெறுப்பாய் நானே கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு செல்லில் அடிச்சு உட்காந்துச்சு. இன்னும் டைம் ஓடிட்டு தான் இருக்குது. அவனே கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு போயிடுறோம். அந்த 10 நிமிஷத்தில் அந்த 5 கிலோமீட்டர் நம்ம விட்டுட்டு இன்னொரு சவாரி எடுத்துருக்கலாம். ஆனால் பாருங்கள் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி என்ன போகிறது, வெறுப்பாய் நானே கேன்சல் பண்ணிட்டேன். இந்தமாரி கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்டா எங்களுக்குனே வரீங்களான்ற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்சு போச்சு மக்களே. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இது வரைக்கும் 670 ரூபா ஓட்டியிருக்கோம். தலைவலி எடுத்துக்கிச்சு. டீ போட்டது அதுக்கப்புறம் எங்கே இருந்தோம். இன்னும் 2 மணி நேரத்தை எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டீ சாப்பிட்லாம் ஓகேங்களா. நேற்றோடு இன்றைக்கி இந்த 3 நாள் செம வரமான மக்கள் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப டல் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம், டென்ஷன் ஆகக்கூடாது. இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் வெளியே காட்டிக்கக்கூடாது. டீ சாப்பிட்றீங்களா கூட? டீ சாப்பிட்டு ஒர்க் அவுட் சாப்பிடலாம் மக்களே. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் வந்து விட்டுட்டேன். 110 ரூபா வந்துச்சு மக்களே. நெக்ஸ்ட் சவாரி போகலாம். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 790 ரூபா. கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. இதில் என்ன 1.5 மணி நேரம் இருக்குது. எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு பார்க்கலாம் மக்களே. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து சேப்பாக்கம் வந்தோம். 104 ரூபா வந்துச்சு. கரெக்டாக போட்டு போனார் கஸ்டமர். ரூபாவோட எக்ஸ்ட்ரா போடலாம் பாருங்கள். லாஸ்ட் சவாரி 104 ரூபா வந்தேன். சென்னை சென்ட்ரல் டு ட்ரிப்ளிகேணி சேப்பாக் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆகுது. நம்ம ஏர்னிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 790 ரூபா, சாரி 890 ரூபா வருது. 1000 ரூபாய்க்கு 110 ரூபா கம்மி. டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் இருக்குது பார்க்கலாம். மக்கள் லாஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ந்து விட்ட 110 ரூபா வந்துச்சு. ஆக மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. 1000 ரூபா ரவுண்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. இப்போ கரெக்டாக 7:15 ஆகுது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு கை சவாரி 50 ரூபாய்க்கு வந்தேன். ஒரு 500 மீட்டர் ட்ராப்பு. மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 1050 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தா 7:20 ஆகுது மக்களே. இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் பார்க்கலாம் மக்களே. அடுத்த சவாரி அடித்து விட்டது 100 ரூபா சவாரி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை அடிச்சிருக்கு மக்களே. பிக்கப் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் கிரவுண்டு. ட்ராப்பு தேனாம்பேட்டை 5 கிலோமீட்டர் ட்ராப்பு. 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ரேப்பிடோவில் தான் இப்போ போய் பிக்கப் பண்ண போகிறோம் மக்களே. கரெக்டாக எத்தனை மீட்டர் இருக்குன்னா இன்னும் 500 மீட்டர் இருக்குது மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. இப்போ லாஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டைக்கு வந்தேன். 110 ரூபா. ஆக மொத்தம் 1160 ரூபா நீங்கள் ஏன் இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது மக்களே. 4 ஹவர்ஸ்க்கு இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. பார்த்தீங்களா
1150 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். 160 ரூபா சாரி ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 4 ஹவர் சேலஞ்சில் 1160 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கையில் எவ்வளோ கருப்பாக அது பார்த்தீங்களா, தண்ணி பிடிச்சி மக்கள் ஒரு வழியாக 4 மணி நேரம் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மொத்தம் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா மக்கள். 1300 ரூபா, 310 ரூபா மொத்தம் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா. மட்டும் 900 ரூபா, ஓலாவில் 200 ரூபா, 5350 ரூபா மக்கள். நல்லபடியாக 4 மணி நேரம் ஏர்னிங் முடிஞ்சிருச்சு. 1310 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கோட ஏர்னிங் மக்கள். இதுக்கப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். அப்புறம் ஏர்னிங் எவ்வளோ வருதுன்னு போடப்படாது. இது மட்டும் 4 மணி நேரம் ஹவர்ஸ் மட்டும் ஏர்னிங் போட்டிருக்க மக்கள். நன்றி, வணக்கம்.